பழனியில் நடிகர் ரஜினிகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு முதியோர் மற்றும் ஆதரவற்றோர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆயக்குடியில் தண்ணீர் பந்தல் அறக்கட்டளை மற்றும் ரஜினி ரசிகர்கள் சார்பில் நடிகர் ரஜினிகாந்தின் 75வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. பிறந்தநாளை முன்னிட்டு முதியோர்கள் மற்றும் ஆதரவற்ற பெரியோர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒவ்வொருவருக்கும் புதிதாக பாத்திரங்கள் கொடுக்கப்பட்டு அவைகளில் இனிப்பு மற்றும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. மேலும் வர இயலாத முதியோர்களுக்கு வீடுகளுக்கு நேரடியாக சென்று உணவு வழங்கப்பட்டது. உணவுகளை வாங்கி சென்ற முதியோர்கள் தங்களது வாழ்த்துக்களை நடிகர் ரஜினிகாந்திற்கு தெரிவித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறக்கட்டளை நிறுவனர் தீனா, ரஜினி ரசிகர் மன்ற நிர்வாகி சுரேஷ் ஆகியோர் செய்திருந்தனர். தஞ்சாவூர் ஓவியத்திற்கான தேசிய விருது பெற்ற கமலக்கண்ணனுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தஞ்சாவூர் ஓவிய கலைஞர் கண்ணனுக்கு தஞ்சாவூர் ஓவியத்திற்கான தேசிய விருது 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதியன்று அறிவிக்கப்பட்ட நிலையில் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதியன்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் விருது பெற்றார். 31 ஆண்டுகளாக தஞ்சாவூர் ஓவிய துறையில் மூத்த கலைஞராக திகழ்ந்த இவர் மினியேச்சர், சிற்பம், சூப்பர் எம்பாஸ் ஓவியம் போன்ற துறைகளில் நிபுணத்துவம் பெற்றுள்ளார். அது மட்டுமின்றி பல கட்டிட கல்லூரிகளில் பயிற்சி முகாம்கள், செமினார்கள் நடத்தி மாநில மற்றும் மத்திய அரசுகளிடமிருந்து பல விருதுகள் பெற்றுள்ளார். ரவிவர்மா ஓவியங்களை தஞ்சாவூர் முறையில் மறுவடிவு செய்தல், தனித்துவமான கருத்து ஓவியங்கள், மதசார்பற்ற மற்றும் உருவப்பட ஓவியங்களில் சிறந்து விளங்கினார். இந்த நிலையில் டெல்லியில் இருந்து சென்னை வந்த அவருக்கு சென்னை விமான நிலையத்தில் அவருடைய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்படியே இருங்க சார், அப்படியே இருங்க சார். ஓகே, அப்படியே வாங்க சார். ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தா ஒரு ஸ்டார் வடிவத்தில் ஒரு 54 திவ்ய தேசம் இருக்கும். அதை திருப்பி பார்த்தீங்கன்னா இன்னொரு 54 இருக்கும். தஞ்சாவூர் ஓவியம்னா ஃபர்ஸ்ட் வாலில் மாற்ற மாதிரி ஒரே அமைப்பாக தான் இருக்கும். இது திருப்பி பார்க்குற மாதிரி ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம பண்ணதுனால இதுக்கு இது தேசிய விருது கிடைச்சிருக்கு. இது பாத்தீங்கன்னா சவுத் ஜோனு மக்கள் கொடுக்கும் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாக கோவில்பட்டி தாசில்தாரை கண்டித்து ஆர்ப்பாட்டம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தாலுகா அலுவலகத்தில் மக்கள் கொடுக்கும் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருவது மட்டுமின்றி மக்களை அலைக்கழிக்க வைக்கும் கோவில்பட்டி தாசில்தார் பாலசுப்ரமணியனை கண்டித்தும் தமிழக அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வரும் தாசில்தார் சுப்பிரமணியனை உடனடியாக பணியிடை மாற்றம் செய்ய வலியுறுத்தி கோவில்பட்டி இஎஸ்ஐ மருந்தகம் முன்பு மூவேந்தர் மருத முன்னேற்ற கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த அமைப்பின் நிறுவன தலைவர் அன்புராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து அரசியல் கட்சியினர் மற்றும் பல்வேறு சமூக நல அமைப்புகளை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு தாசில்தாரை பணியிட மாற்றம் செய்ய வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவில்பட்டி மக்களுக்கான உரிமை ஆர்ப்பாட்டம், போராட்டம், இது போராட்டம். இடமாற்றம் செய், இடமாற்றம் செய், இடமாற்றம் செய், இடமாற்றம் செய். கோவில்பட்டி மக்கள்
கடமலைக்குண்டு அருகே விவசாய கிணற்றில் தவறி விழுந்த கடமானை 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்ட தீயணைப்புத் துறையினர். தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு அருகே வைகை ஆற்றங்கரையோரம் உள்ள தானா தோட்டம் பகுதிக்கு மலைப்பகுதியிலிருந்து தண்ணீர் குடிக்க வந்த பெண் கடமான் ஒன்று அந்த பகுதியில் உள்ள விவசாய கிணற்றில் தவறி விழுந்தது. கிணற்றில் மான் உயிருக்கு போராடி தத்தளித்துக் கொண்டிருப்பதை கண்ட விவசாயிகள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். மேலும் தீயணைப்பு துறையினருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு விரைந்து வந்த வனத்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் கயிற்றில் வலையை கட்டி கிணற்றில் தத்தளித்துக் கொண்டிருந்த கடமானை சுமார் 1 மணி நேரம் போராடி வெளியே தூக்கினர். கிணற்றிலிருந்து மேலே வந்ததும் வலையிலிருந்து வேகமாக எழுந்த கடமான் கிணற்றில் இருந்து மீண்ட மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து வைகை ஆற்று பகுதிக்குள் ஓடியது. இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த வனத்துறையினர் ஆற்றில் இருந்து கடமானை வனப்பகுதிக்குள் விரட்டினர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. சார் இல்லைங்க சார் ஒன்றும் ப்ளீஸ் அந்த வந்துடுச்சு. வெரி குட்பா வெரி குட்பா. தள்ளி போய்க்க தள்ளி போய்க்க. திருவாரூர் தமிழ் சங்கம், மருதம் கலை இலக்கிய ஆய்வு மையம், திருவாரூர் அறநெறி லயன்ஸ் சங்கம் இணைந்து நடத்திய தமிழ் தேசிய கவிஞர் மகாகவி பாரதியார் பிறந்தநாள் விழா மற்றும் நூல் வெளியீட்டு விழா செல்வின்ஸ் டைமண்ட் ஹாலில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தமிழ் தேசிய கவிஞர் மகாகவி பாரதியார் பிறந்தநாள் விழா மற்றும் நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் திருவாரூர் தமிழ்ச்சங்கம் தலைவர் புலவர் சண்முக வடிவேல் தலைமை தாங்கினார். திருவாரூர் தமிழ்ச்சங்கம் புரவலர் தியாகபாரி AKM நிறுவனம் நிர்வாக இயக்குனர் மருத்துவர் செந்தில், திருவாரூர் தமிழ்ச்சங்கம் துணைத் தலைவர் புலவர் சந்திரசேகரன், அறநெறி லயன்ஸ் சங்கம் ராஜ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து கவிஞர் முத்துக்குமார் விருந்தினரை அறிமுகம் செய்து உரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக முன்னாள் அறிமுக மாவட்ட ஆளுநர் மற்றும் கவிஞருமான சௌமா ராஜச்சந்திரம் கலந்து கொண்டு பைந்தமிழ் தேனி பாரதி என்ற நூலை வெளியிட்டார். பின்னர் அவர் பேசுகையில், பாரதி ஒரு கவிஞர், தனது கவிதைகள் மூலமாக தேச விடுதலை மட்டுமல்லாது சமூக விடுதலையும் விரும்பியவர். அவரின் கவிதைகள் ஆழமான அழுத்தமான பொருள் கொண்டவை. இந்தியா முழுமைக்குமான விடுதலை விரும்பிய அதே நேரத்தில் தமிழ் சமூகத்தில் நிலவிய சாதி மத இன வேற்றுமைகளை களைவதற்கும் அவற்றில் இருந்தான சமூக விடுதலைக்கும் நமது கவிதைகள், கதைகள், கட்டுரைகள் வாயிலாக பெரும் போராட்டங்களை வலியுறுத்தியவர். பாரதியாரின் கதைகள், கவிதைகளை அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும். அதற்கு இதுபோன்ற நல்ல ஆய்வு நூல்களை வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். முன்னதாக திருவாரூர் தமிழ்ச்சங்கம் செயலாளர் ஆரூர் அறிவு வரவேற்றார். நிறைவில் கும்பகோணம் மருதம் கலை இலக்கிய ஆய்வு மையம் முனைவர் கணேசமூர்த்தி நன்றி கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தமிழ்ச்சங்கத்தில் துணை செயலாளர் முனைவர் அறிவழகன் ஒருங்கிணைத்தார். இதில் தமிழ்ச்சங்கம் மற்றும் லயன்ஸ் சங்கங்களின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். தமிழையும் வளர்த்தார். பாரதியார் என்ன சொன்னாரோ அப்படி பாடல்களை அதை போய் பாடியதில்லை யாருமே. அந்த உணர்வோடு 3 பேர் தான் மொத்தமா வருவாங்க. பெரம்பலூரில் வன்னியர்களுக்கு 10.5% தனி இட ஒதுக்கீடு கேட்டு பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வன்னியர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் 10.5% தனி இடஒதுக்கீடு மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டு வந்தன. அந்த வகையில் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் சார்பில் இதே கோரிக்கையை வலியுறுத்தி பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மருதுவேல் தலைமையில் மாவட்ட தலைவர் தமிழ்மொழி, வன்னியர் சங்க தலைவர் அசோகன், மாநில துணைத் தலைவர் அனுகூர் ராஜேந்திரன், மாவட்ட பொருளாளர் அம்சவள்ளி, மாவட்ட அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் குமரவேல், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சத்தியசீலன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில அமைப்பு செயலாளர் சுரேஷ், மாநில துணைத் தலைவர்
PRP வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மேலும் இக்கூட்டத்தில் நகர செயலாளர் சக்திகுமார், மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் கண்ணதாசன், மாவட்ட வன்னியர் சங்க துணைத் தலைவர் தேவராஜன், மாவட்ட இளைஞரணி தலைவர் இளவேனில் மற்றும் மாநில, மாவட்ட, ஒன்றிய, கிளை, பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என திரளாக கலந்து கொண்டு கோரிக்கையை தமிழக அரசுக்கு வலியுறுத்தி முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசு வழங்கிடு மண்ணிற்கான இட ஒதுக்கீட்டை எடுத்தாச்சு. தமிழ்நாட்டில் முடியாதா? கொடுத்துடு 10.5% கொடுத்துடு.